நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப பார்த்து சார் அது ஒரு படமாக மட்டுமே பார்க்காம அதுலேருந்து நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறைய ஏன்னா அண்ட் அந்த டீம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த விடுதலை வந்து சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக அதுலேருந்து மறுபடி அனதர் ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விடுதலை படத்தப்போ வந்து ஷூட்டில் இருக்கும்போது சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட சார் மதிமாறன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னா, அது கோஸ்டல் சைடில் உள்ள ஸ்கிரிப்டு அப்படின்னா. பிகாஸ் நானும் வந்து கோஸ்டலில் ராமேஸ்வரம் தங்கச்சிபுரம்னு ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ சரி கேட்போம் சார் அப்படின்னு நானும் கேஷுவலாக தான் முதல்ல சார் சொல்கிறார் கேட்போம் அப்படின்னு தான் கேஷுவலாக கேட்க ஆரம்பித்தேன். பட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்ததுன்னா, எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தமிழ் சினிமா தொடாமல் விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு ரேஸ், அந்த செயில் போர்ட் ரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு, எவ்ரி இயர் நடக்குது. இது ஒரு இவ்வளோ ரூட்டடான தமிழரோட முக்கியமான ஒரு கலாச்சாரத்தில் உள்ள இந்த கோஸ்டல் ஏரியாவில் நடக்கிற ஒரு விஷயம். அண்டு அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் என்ன பேசிக்குவோம், எங்களுக்குள்ளே உள்ள நிறைய விஷயங்கள் அது வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே உள்ளே அப்படியே விரைவி இருந்தது, அந்த காட்சிகள் அது எல்லாமே. அப்போ நான் மதிமாறன் கேட்டேன், இது எப்படி இவ்வளோ இன்டெப்த்தாக போயிருக்கீங்க அப்படின் போது, இல்லை சார் நான் ஒரு 1.5 வருஷம் கோஸ்டில் ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன் சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி சாரோட ரத்தம் அப்படியே பாஞ்சிருக்கு. சார் வந்து நாடுகளம் இந்த மாதிரி படங்கள் லைக் விடுதலையெல்லாம் பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்டெப்த்தாக போய் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 ப்ரீடு நான் வந்து என்னால் மதிமாறன்ட்ட பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் விடுதலையில் வந்து மதிமாறன் வந்து 2 பார்ட்லேயுமே சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அது வந்து ஃபுல்லாக அப்போவே நாங்கள் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப ஒர்க்கஹாலிக், ஆனால் நிறைய பேச மாட்டார் அவர். ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவரும் எவ்வளோ பேசுவார்னு தெரில, பட் அவர் என்ன பேச வேண்டியது இருக்குமோ அவர் டாக்குமெண்ட்ரியில் பேசியிருப்பார். விஷுவலாக சில விஷயங்கள் காமிக்கும் போது தான் அவர் புரியும் அந்த மாதிரி. அண்டு விடுதலை கொடுத்த இன்னொரு பெரிய கிஃப்ட்டு சூரி. எப்படி சொல்கிறது இல்லை, உங்களை அண்ணானே சொல்லிடுறேன் இன்றைக்கி. இல்லை என்னை விட நீங்கள் ரொம்ப வயசு கம்மி இருந்தாலும் மேடை நாகரிகத்துக்காகவும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டுக்காக சூரிய அண்ணானே இன்றைக்கி சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நம்மளை பில்டப் கொடுத்துக்கணும் கொடுங்க என்ன. ஸோ சூரிய அண்ணா வந்து விடுதலையில் வந்து அது எப்படி சொல்கிறது, திருப்பி அந்த டேஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரில. எனக்கு வெற்றி சாருக்கு தெரியும், ஒரு 4 இயர்ஸ் அந்த ட்ராவல் இருக்குல்ல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் பை ஹார்ட் அப்படியே தான் இருந்தார். பட் அவர் கேரி பண்ணிக்கிட்ட விதம், அதுக்காக அவர் ஒர்க் பண்ணது, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல்ட் பண்ணிக்கிட்டதை நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி, ப்ராப்பர் அண்டர்டாக் ஸ்டோரி நீங்கள் ஆக்சுவலி. அண்டு இன்றைக்கி சினிமாவில் பார்த்திங்கன்னா நிறைய கனவுகளோட நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லாருமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில். ஸோ இன்ஃபேக்ட் எங்களுக்கு அப்போவே தெரியாது, நான் படத்தோட பேட்டியில் பார்க்கும்போது தான் ரவிக்குமார் சார் பேட்டியில் தான் அப்போ எனக்கு தெரியும் சினிமாவில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு, வெள்ளை அடிச்சிருக்காரு, ஒரு எலக்ட்ரிஷியனை ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபேன் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து ஒரு மனுஷன் அப்படியே தன்னை தயார்படுத்தி இங்கே வந்துட்டு இங்கே வர்றது கூட சம்டைம்ஸ் நடந்துடும். அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல, அவர் ஸ்கிரிப்டு இங்கே வந்துட்ட உடனே ஒரு 10 படம் கிடக்கடன்னு பண்ணுவோம், அப்படி ஓடுவோம், எதுவுமே இல்லை. ரொம்ப நிதானம், பயங்கர ஒரு தியான நிலையில் உட்காந்துட்ருக்காரு. லைக் எனக்கு தெரியும் மாமன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரியும், என்ன ரொம்ப நல்ல படம். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டை முன்னாடி கேட்டது நான் தான் கம்பல் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன்.
படம் ஆரம்பித்து முன்னாடி தான் ஸ்கிரிப்ட் கேட்டேன். எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஜேர்னி ஒரு பொறுமையாக அந்த ஃப்ளோவில் அவர் இருக்கிறது. ஸோ பார்ப்போம். இந்த விடுதலைக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற இந்த மண்டாடிலையும் அவரை அடுத்து என்ன நாங்கள் புஷ் பண்ண முடியும்னு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஸ்டோரி சொல்லும்போது மேக்கிங்க்கு வந்து நிறைய செலவாகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய இதில் வந்து இந்த மதிமாறன் பேசும்போதே சொன்னார், சார் நிறைய நான் சிஜி யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் அவர் சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணதில் கூட சிஜி பண்ணல. அவர் ஃபுல்லாகவே நான் ஒரிஜினலாகவே கடல் மேலே போய் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னாரு. சரி, ஒரு டீம் வந்து இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஒரு டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அண்டு சூரி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் அதில் வந்து தன்னோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அதுக்கு செய்ய வேண்டியது எங்களோட தார்மீக கடமை. அதை 100% செய்வோம். மதிமாறன் சொன்னேன், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ராப்பராக பண்ணுங்கள் இந்த படத்தை. வேறு எந்த இதில் கால்குலேஷன் எதுவும் போக வேண்டாம். இது என்ன பிஸ்னஸ் பண்ணும், இது எங்கே போய் நிற்கும், பட்ஜெட் என்ன ஆகும், அது எதுக்குள்ளேயும் போகாதீங்க. படத்தை வந்து ப்ராப்பராக ஹாப்பியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மதிமாறன் நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக ஒருத்தங்க மேலே ஏறி வந்து உட்காந்துருக்காங்க, சின்ன பாப்பா மாதிரி இருக்காங்க, ஆனால் நல்லா நடிப்பாங்க அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சாஷ்னா, very happy to have you on board and please share a few words with us. One. வெல்கம் தான் பண்ணுறாங்கன்னு நினச்சா திடீர்னு கூப்பிட்டுட்டீங்க பேச சொல்லி. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தனித்தனியாக பேர் தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல, நான் கரெக்டாக சொல்வேனாலும் தெரியல, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல நான் வந்து மதிமாறன் சாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேர்ட் படத்தில் நம்ம இவ்வளோ பெரிய க்ரூ நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது திருப்பியும். ஸோ செகண்ட் படம் வந்து மகாராஜா, ஒரு பெரிய க்ரூ, பெரிய டீம், அதே மாதிரி தேர்ட் படமும் இவ்வளோ பெரிய டீமோடு நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வந்து வெற்றிமாறன் சார், வணக்கம் சார். சார், உங்கள் கூட வந்து நான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ வந்து உங்கள் கூட ப்ரொடியூசராக நீங்கள் இந்த படத்தில் இருக்கும்போது நானே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சூரியனா, உங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா மேம், ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்கிறேன். அண்ட் சுகாஷ் சார், தேங்க்யூ சார், உங்கள் கூட நடிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ. எஸ், அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறையா வந்து ஆக்டர்ஸ், ஃபீமேல் ஆக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அழகாக நடிக்கிறாங்க, எல்லாமே சேர்ந்து ஒரு பொண்ணு, எந்த ஒரு கேரக்டரையும் வந்து வேர்சடைலாக பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண படங்களில் ஒரு மாடர்னாகவும் செட் ஆவாங்க, ஃபேமிலி ஓரியன்டாகவும் செட் ஆவாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரோல்லையும் கச்சிதமாக உட்காருவாங்க. அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி கார்ஜியஸ் மஹிமா நம்பியார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச. மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும். என்ன சார் இப்போ சொன்னார், நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார், உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், நான் எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா
ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் RS Entertainment, தேங்க்யூ ஸோ மச் சார். எல்ரட் குமார் சார் அண்ட் சூரி சார், நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லோரும் சொன்னாங்க உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ், உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அண்ட் யூஆர் அ ஜீனியஸ் when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார், சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் அமங் தம். ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன். Thank you so much. I'll try my best and hopefully it'll come out good. Thank you. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம வந்து கூப்பிட போகிறோம். அது எப்படிங்க சொல்கிறது, அவர் வந்து அதான் அந்த மியூசிக்கை பார்த்தீங்கல்ல, அதுக்கு மேலே நான் எதுவுமே பேச வேணாங்க. ஒவ்வொரு படத்துலையும் அப்படியே இசையிலேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு. வந்து பேசுங்க ஜிவி சார், ஒன்றுமே நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, வாங்க. ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு செம புது அட்டம்ப்டாக இருக்குது. இந்த விஷுவல்ஸு இந்த ஐடியாவாக பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலயமா தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்டேருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ளே 2 நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாளில் முடித்தேன், அந்த மாதிரி 10 நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் வெற்றி. எல்ரட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து 2010 அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன். இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்குது. அதனால் ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும், அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்தில் அமைஞ்சுது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழித்து ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூடயும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து திருப்பி ஒர்க் பண்ணுறோம். கதிர் வந்து எனக்கு SR கதிர் வந்து அவர் ட்ரையிங் பீரியடில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் MA வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார், ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு. அப்புறம் மண்டாடியில் தான் எல்ரட் சார் மூலமாக இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபஸ்ட் டீமே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், மஹிமா, சுஹாஸ், ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம், எடிட்டர் பிரதீப், அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அசார் வந்து அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் த சைல்டு ஆக்டர், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம் தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ.